ஆவிக்குரிய ஜீவினா என்ன நினைக்கிறீங்க? இந்த சட்டையை மாற்றி அந்த சட்டையை போட்டுக்கிட்டு ஜடையை ரெட்டையை ஒத்தையாக்கலாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ரிப்பன் அந்த கலரில் கட்டாத இந்த கலரில் கட்டு, நீ கிறிஸ்தவன். சட்டையை எப்படி போடாது அப்படி போடு, இந்த கலர் வேணாம் அந்த கலரில் போட்டுக்கோ. ஐயோ கடவுளை, கலர் மாறிடுச்சு, ஆள் லுக்கு மாறிடுச்சு. நல்லா பிரைட்டாக இருந்தாலும் டல்லாக மாறிட்டாங்க. வெற்றி தான் வரல, ஒரு பவரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆவிக்குரிய ஜீவியம்ங்கிறது ஆவிக்குரிய உலகத்தின் வல்லமையை இந்த இயற்கை உலகத்துக்குள்ளே நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிற ஒன்று. தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தப்ப அவருடைய உலகம், ஆவிக்குரிய உலகத்தில் இருந்து அவருடைய வல்லமையை உபயோகப்படுத்த அந்த உலகத்தில் காரியங்களை நடப்பித்தார். வார்த்தையை உபயோகப்படுத்தி நடத்துகிறார். அந்த ஆவிக்குரிய உலகத்தின் வல்லமை அவருடைய வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டது. அப்படிதான் பண்ணாரு பாருங்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம என்ன வாயை திறந்து என்ன பேசுகிறோம், இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறோம், எப்படி அதை ரிலீஸ் பண்ணுறோம், எப்படி அது வேலை செய்யுது, எப்படி அது சுகமாக்குது, எப்படி வெற்றியை கொடுக்குது, எப்படி செழிப்பாக்குது, அதுதான் ஆவிக்குரிய ஜீவியங்க. சட்டையை மாத்துறது இல்லை ஆவிக்குரிய ஜீவியம். ஒருத்தர் சொல்றார், அம்மாயா அதெல்லாம் சரி பிரசங்கம், மோதிரத்தை கழட்டிடுங்க.